ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜனவரி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமையின் காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரை குளிர்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்தில் உடைய ஆலயத்தில் வந்தோம். ஆண்டவரே, அதிகமான மழை பொழிவினாலே அநேக மக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆண்டவர் அநேக மக்கள் காணொளி வழியாக உடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் இந்த காணொளி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து ஊழியத்தில் இருக்கிற இந்த குழுவையும் நீர் பயன்படுத்தும். கேட்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 659வது பாடலாகிய இறைவன் என்று பவனி வந்தால் என்ன நடக்கும் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 651. நின்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனு குலத்திற்கென்ன கிடைக்கும்? இறைவன் நின்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனு குலத்திற்கென்ன கிடைக்கும்? இறைவன் நின்று பவனி வந்தால் தெருக்களிலே அமைதி வரும், தேனும் பாலும் வழிந்தோடும். தெருக்களிலே அமைதி வரும், தேனும் பாலும் வழிந்தோடும். வருந்துவோர்க்கு வழி பிறக்கும், வானருளின் மடை திறக்கும். வருந்துவோர்க்கு வழி பிறக்கும், வானருளின் மடை திறக்கும். இறைவன் என்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனு குலத்திற்கென்ன கிடைக்கும்? இறைவன் என்று பவனி வந்தால் திருச்சபையில் புதுமை வரும், தன்னலமோ பறந்தோடும். திருச்சபையில் புதுமை வரும், தன்னலமோ பறந்தோடும். சமயத்திலே மலர்ச்சி வரும், சாந்த குணம் எழுந்தாடும். சமயத்திலே மலர்ச்சி வரும், சாந்த குணம் எழுந்தாடும். இறைவன் என்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனு குலத்திற்கென்ன கிடைக்கும்? இறைவன் என்று பவனி வந்தால் அரசியலில் நேர்மை வரும், அன்பின் வழி ஆட்சி வரும். அரசியலில் நேர்மை வரும், அன்பின் வழி ஆட்சி வரும். இமய முதல் குமரி வரை இறையன்பின் கொடி பறக்கும். இமயம் முதல் குமரி வரை இறையன்பின் கொடி பறக்கும். இறைவன் என்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனு குலத்திற்கென்ன கிடைக்கும்? இறைவன் என்று பவனி வந்தால்
பார் முழுதும் ஒன்றுபடும், பிரிவினைகள் தகர்ந்தோடும். பார் முழுதும் ஒன்றுபடும், பிரிவினைகள் தகர்ந்தோடும். பாமரர்க்கு வாழ்வு தரும் பரமன் துணை இணைந்து வரும். பாமரர்க்கு வாழ்வு தரும் பரமன் துணை இணைந்து வரும். இறைவன் என்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனு குலத்தில் என்ன கிடைக்கும்? இறைவன் என்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனு குலத்தில் என்ன கிடைக்கும்? இறைவன் என்று பவனி வந்தால். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜனவரி மாதம் 20ஆம் நாளிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த சங்கீதம் படைப்பில் கடவுளின் மாட்சி என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இது தாவீதினுடைய புகழ்பா. சங்கீதம் 19 கடவுளின் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறதாகவும் நாம் பார்க்கின்றோம். திருமறையில் சங்கீதங்களில் 150 சங்கீதங்களில் 3 சங்கீதங்கள் நமக்கு நியாயப்பிரமாணத்தை சுட்டி காண்பிக்கிறது. 1 1ஆம் சங்கீதம், 2 19ஆம் சங்கீதம், 3 119ஆம் சங்கீதம். 119ஆம் சங்கீதம் இருக்கின்றதில் ஒரு பெரிய சங்கீதமாக 176 வசனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இப்போ இந்த சங்கீதம் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் நியாயப்பிரமாணம் இயற்கையின் மேலே இருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். அதுதான் இங்கே நம்ம பார்க்கின்றோம். The psalm begins by celebrating the universe with God as creator. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7 முதல் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சூரியன் பூமிக்கு வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தின் வழியாக எண்ணற்ற நன்மைகள் பூமிக்கு கிடைக்கிறதோ, அதுபோல தோரா என்று சொல்லப்படுகிற நியாயப்பிரமாணத்தின் வழியாக உலக மக்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை இந்த தோரா தருகிறதாக நம்ம பார்க்கின்றோம். அதே போல 11 14 13 வசனங்கள் யாரெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு வாழ்வு என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதை நம்ம ஓவரால் ஒரு அவுட்லைனாக நம்ம பார்க்கும்போது, த அவுட்டர் சர்க்கிள் செலிப்ரேட்ஸ் த ஹோல் யூனிவர்ஸ், ஆல் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். வெளியிலிருந்து பார்க்கும்போது கடவுளுடைய படைப்பை இந்த சங்கீதம் கொண்டாடுவதாக நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக சூரியன் கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றதாக இங்கே நம்ம முதல்ல பார்க்கிறோம். ரெண்டாவது பகுதி, த மிடில் சர்க்கிள் செலிப்ரேட்டிங் காட்ஸ் தோரா. தோரானா காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், கடவுள் நமக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்படியெல்லாம் வாழணும், இப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்றதான் நியாயப்பிரமாணம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? தோரா which instructs us with regards to God's will, கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்ப நாம் வாழுகின்றது. மூணாவது, the inner circle narrows focus us. The author of the psalm is struggle to keep the law. நியாயப்பிரமாணத்தை அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை ட்ரை பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு, ஆனால் முடியல. அதனால அவர் என்ன பண்ணுறாரு? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார், மன்னிப்பு கேட்குறாரு, ஜபிக்கின்றாரு இல்லையா? அதெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய ஹைலைட்டாக இருக்குது. என்னுடைய கடைசி பகுதி நாம் பார்த்தோம்னா, the pivot point around which these circles are
Drawn is not the sun or the Torah, the psalmist, but God. கடவுள்தான் இந்த சங்கீதத்தினுடைய மையமாகவே இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ 1 முதல் 6 the heavens declare the glory of God. Amen. அல்லேலூயா. ஆண்டவருடைய படைப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் கடவுளுடைய மகிமையை நமக்கு காண்பிக்கும். The glory of God. The heavens declare the glory of God. தான் நம்ம பார்க்கிறோம். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு இதை பற்றி அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகமெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மன வரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் ஓடும் வீரரை போல அது தன் பாதையில் ஓடுகின்றது. அது தன் வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவர் சூரியனுக்கு என்ன உண்டாக்கியிருக்கிறாரா? ஒரு கூடாரத்தை உண்டாக்கியிருக்கிறார். அது ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் போது அது உலகத்தில் எல்லாருக்கும் வெளியே கொடுக்கிறது. சூரியன் இல்லைன்னாக்கா இன்னைக்கு நம்ம வாழ முடியாது. ஏன்னா சன்லைட் மூலமாக தான் இன்னைக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் குளோரோஃபில் மூலமாக உணவு தயாரிக்குது. உணவு தயாரித்து அது வளரும் போது தான் காய்கறிலாம் நமக்கு கிடைக்குது. இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியாது. எப்பவுமே இருட்டு, எப்பவுமே குளிர், எப்பவுமே பயம், நடுக்க இருந்துச்சுன்னா நம்ம வாழ முடியாது. அதனால் சூரியன் நமக்கு தேவை, சூடு தேவை நமக்கு. அதே போல தான் இறைவனுடைய ஆசிகளும் நமக்கு தேவை என்பதை இந்த சங்கீதம் நமக்கு மிக தெளிவாய் காட்டுகிறது. அப்போ 1 முதல் 6 வசனங்கள் ஆண்டவருடைய படைப்பின் மாட்சிமையை நமக்கு காண்பிக்கிறது. 2வது நம்ம பார்த்தோம்னா 7 முதல் இந்த 13 வசனங்களிலே நம்ம பார்க்கின்றோம். 10 வசனங்களிலே the law of the Lord is perfect. The law of the Lord is perfect. ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் சரியானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை இன்னைக்கு எவனாலும் என்ன பண்ண முடியாது, குறை கூறவே முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சட்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓட்டை போட்டுக்கொண்டு எல்லாரும் வெளியே வராங்க. எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் இன்னைக்கு சட்டத்திலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் ஏழைகள் இன்னைக்கு சட்டம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் தவறு செய்தால் உடனடியாகவே நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற காவல்துறையோ அல்லது நீதித்துறையோ பணத்துக்கு விலை போய் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதுதான் இந்த நாளிலே என்னுடைய கூற்றாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய நியாயம் நமக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய இந்த நியாய பிரமாண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் காட் இல்லையா, அதான் பார்க்கிறோம். The law of the Lord is perfect. ஆண்டவருடைய நியாய பிரமாணம் அது சரியானதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம். ஆண்டவரின் திரு சட்டம் பாருங்க. ஆண்டவரின் திரு சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்ப தகுந்தது. பார்த்தீங்களா, அது நமக்கு எப்படி இருக்குதா? நிறைவானதா இருக்கிறதா, புத்துயிர் அளிக்கின்றதா இருக்கிறது, ஒழுங்குமுறையா இருக்கிறது, நம்ப தகுந்ததா இருக்கிறது. ஆமென். நீ உலகத்தில் இருக்கிற சட்டங்கள் எல்லாம் நம்ம நம்ப முடியுமா? இல்லை. ஏழை சொல் அம்பலத்தில் ஏறவில்லை என்றுதான் இன்னைக்கு பழமொழி இருக்கிறது. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, புத்துயிர் அளிக்கின்றது, ஒழுங்கா இருக்குது, நம்பத்தங்கதா இருக்குது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. எளியவருக்கு என்ன கொடுக்குதா? ஞானம். அப்போ ஏழை எளிய மக்களும் தன் வாழ்க்கையில ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு இந்த சட்டம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ரொம்ப அழகா சொல்றார் பார். ஆண்டவருடைய திரு சட்டம் ரொம்ப ஆசீர்வாதமானது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். யாவேஸ் law is perfect, restoring the soul. Yahweh's testimony is sure, making the simple wise again என்று சொல்லுகிறார் பார்க்க இல்லையா. Yahweh's law is perfect.
restoring the soul. Second call on is Yahweh's testimony is sure, making wise simple என்று நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க ஆண்டவரின் நியாய பிரமாணம் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறது. மத்தேயு 7:13-14 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே நமக்கு சொல்றாரு எது நியாயமான நியாயப்பிரமாணம் வழி எது என்பதை தெளிவுபடுத்துகின்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலானது, விலை மிக்கவை, தேனினும் தேன் அடை நின்றும் சிந்தும் தெளித்தேனிலும் இனிமையானவை. அல்லேலூயா. கடவுளுடைய நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதா இருக்குதான் பாருங்க. பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலானதாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு இந்தியாவிலும் சரி உலக நாடுகளிலும் சரி அதிகமான விலை எதுக்கு? பொண்ணுக்கு தான் உண்டு. தங்கத்துக்கு அதிகமாக விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. லட்சக்கணக்கில் மதிப்பு இன்னைக்கு அதிகமாக ஏறக்குறைய 60,000 தொட்டது நம்ம பார்க்குறோம். ஒரு பவன் 60,000 இருக்கிறது இல்லையா? இப்போ அதே போலதான் கடவுளுடைய வார்த்தை விலை உயர்ந்ததாக இருக்கிறது. உலகத்தில் விலை உயர்ந்தது. இன்னொன்று தேன் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் மிக சிறந்த ஒரு உணவாய் பார்க்கிறோம். நிறைய மெடிசனல் வேல்யூ அதற்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ தேனை மட்டாய் சாப்பிடுன்னு சொல்கிறோம். அதாவது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இல்லையா? அதுபோல் கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய நியாயப்பிரமாணமும் நமக்கு விலை உயர்ந்ததாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் தேனை போல அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு இல்லையா? அதை கடைபிடிப்பவர்கள் என்ன உண்டா? பரிசு அதிகமாக உண்டுன்றார். தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்? அதை அறியா பிழைக்காக என்னை மன்னியும், மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான் மாசற்று இருப்பேன், பெரும்பிழை எதையும் செய்யாதிருப்பேன். என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையா இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையா இருக்கட்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் நிறைவு செய்கிறதை பார்க்க. அதான் சொல்றார், லார்ட்ஸ்டா பை காட்ஸ் லா வி ஆர் வார்ன்ட். நாங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக எச்சரிக்கப்படுகிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன கொடுக்குது? எச்சரிப்பை தருகிறது, நம்மளை பர்ஃபெக்டாக ஆக்குது. இல்லைன்னு சொன்னால் நம்ம உலகத்தில் மகிழ்ச்சியோட வாழவே முடியாது. அதான் நீங்கள் பார்க்குறோம். பாருங்கள், மத்தேயு 7:24-25 நம்ம பார்க்குறோம். அதே போல் லேவியராகும் 25:33 நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு இந்த கிறிஸ்டியன் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த லா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை தான். மத்தேயு 5:17-20 நம்ம பார்க்குறோம். மத்தேயு 5:21 நம்ம பார்க்குறோம் இல்லையா? The early church was composed initially of Jews who were committed to the keeping of the law. The big breakthrough came the Peter's rooftop vision, where God commanded him to kill and eat various animals proscribed by the law. On the heels of that vision, Cornelius, a Roman centurion, came to visit Peter. Peter concluded that God was opening the door to the church for the Gentiles and took that message to Jerusalem. ஆரம்ப நாட்களில் யூத சட்டங்களை தான் கிறிஸ்தவர்களும் பின்பற்றினார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் புறஜாதியார்களையும் திருச்சபையிலே சேர்த்து கொள்கிறார். அப்போ சட்டம் என்பது ஒடுக்குவதற்கு அல்ல, சேர்த்து கொள்வதற்கு. சட்டம் என்பது அடக்குவதற்கு அல்ல, விடுதலையாக்குவதற்கு. சட்டம் என்பது ஆசீர்வதிப்பதற்கு, சாபத்திற்கு அல்ல என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2:15 கூட நம்ம பார்க்கிறோம். பவுலடிகளார் சொல்லுகிறார், ஃபார் கிரைஸ்ட் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த லா ஃபார் ரைச்சியஸ்னஸ் டு எவ்ரிஒன் ஹூ பிலீவ்ஸ். ரோமர் 10:4 நம்ம பார்க்கிறோம். அதே போல 2 தீமோத்தேயு 3:16-17 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பால் சொல்றார், எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் காட்ஸ் பிரீத்ட் and profitable for teaching, for reproof, for correction and for instruction in righteousness. The man of God may be complete, thoroughly equipped for every good work. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை எதுக்காக? அது கடவுள் நியாயப்பிரமாணத்தை அவருடைய மூச்சாக நம்ம கொடுக்குறாரு. எதுக்காகனா டீச் பண்ணுறதுக்கு, நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, நீதி நெறியாக வாழ்கிறதுக்கு, நம்முடைய கடைசி நிலைமையில் நீதிமானாய் எட்டுவதற்கு இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ தூயாவியானவர் நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் கடுமையான மழை எங்களுக்கு ஆண்டவர் நீ தந்திருக்கிறீர். மழையினாலே
நிறைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது, திருச்சபையினுடைய ஊழியங்கள் பாதிக்கப்பட்டது ராஜா. இருந்தாலும் நீர் எங்களுக்கு தர நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து ஆண்டவர் இந்த வாரத்திலும் ஆண்டவருக்கு சுத்தமானால் ஆண்டவர் எங்கள் மழையை தாரும். ஆனால் இந்த மழையினாலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை பல்வேறு நாடுகளில் இருந்து, உலக நாடுகளில், இந்தியாவிலிருந்து கேட்டு பார்த்து வருகிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். என் தேவன் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள், துன்பத்தில் இருக்க, துயரத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக இந்திய தேசத்திற்காக, இந்திய தேசத்தின் தலைவர்கள், ஆண்டவரே எங்களை ஆட்சி செய்கிறவர்கள், தமிழ்நாட்டின் ஆண்டவரை தலைவர்கள், உலக நாடுகளின் தலைவர்கள், குறிப்பாக ஆண்டவரே இதோ எங்கள் ஜபத்தை கேட்டு இஸ்ரேல் அமாஸ் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது ஆண்டவரே செயல்படாதவர், திரும்பியும் போர் தொடங்காதவாறு காத்தோம். அதே போல் உக்ரைன் ரஷ்யா போரும் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம். உலக நாடுகளில் இயற்கை சீற்றங்கள், பெருமழைகள், நெருப்பு எல்லாவற்றையும் என் தேவன் மாற்ற. அதே போல் என்னுடைய தாய் திருநாடு இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். என்னுடைய ஆண்டவரே பிரதமர், பாரத பிரதமர், ஜனாதிபதி, என்னுடைய முதலமைச்சர், அனைத்து மாநிலத்தினுடைய மக்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நாங்கள் சுகமாய் தங்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலும் ஆண்டவரை உம்முடைய இறை வார்த்தை கேட்டு இந்த ஆண்டவர் காணொலி வழியாய் பார்த்து ஜபிக்கிற ஆசீர்வதிக்கப்படுகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட பிறந்தநாளை கொண்டாடுகிற மறைந்த டாக்டர் தேவதாஸ், டாக்டர் அம்சா தேவதாஸ் அவருடைய அன்பு மகள் திருமதி உஷா தேவதாஸ் அவர்களுக்காக நான் ஜபிக்கின்றோம். ஆண்டவரே யூகேவில் வசித்து வருகிறார், அவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய அன்பு பிள்ளை ஜெஷுவா அவர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர் செய்கின்ற பணிகளில் நம்முடைய கிருபை தங்கிருக்கட்டும். யூகேல ஆசீர்வாதமாய் பாதுகாப்போடு தங்கியிருக்க வேண்டும் ஜபிக்கிறோம். மகன் ஜாஷுவாவையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கும். இன்னும் இந்த நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற யாவரையும் ஆசீர்வதியும். பலவீனமாக இருக்கிற மக்களை என் தேவன் கண் நோக்கி பாரும். ஆண்டவரை தொடர்ந்து இந்த நாளிலே எங்களோடு ஊழியத்தில் இருக்கிற அவருடைய அன்பர் சார் குடும்பத்துக்காகவும், ஆண்டவரே அன்பான ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காகவும், சாக்கோ சாருக்காய், டீச்சருக்காக, அடியனுக்காய், குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளின் பணிகளையும் ஊழியத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இதோ 10 நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் திறக்கிறது. பிள்ளைகள் பத்திரமாய் சென்று வரவும், ஆண்டவரே ஆசிரியர்கள் பத்திரமாய் சென்று வரவும் நீர் தாம் இந்த வேலை நாளை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதி. இந்த வாரம் முழுக்க இந்த கிருபை ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானவர் நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென்.